கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தியினுள் 18ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 33. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகின்றார். அதை நான் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற வண்ணமாய் அதை எளிய நடையிலே நான் விளக்க விரும்புகின்றேன். ஒரு நாள் என்ன நிகழ்கிறது என்றால், ஒரு பெரும் பணக்காரர் ஒருவருக்கு ஒரு 10,000 ரூபாய் கடனாக கொடுக்கின்றார். அவருடைய குடும்பத்தின் அவசர தேவைக்காக அந்த மனிதனிடத்திலே, நான் சீக்கிரமாக உங்கள் பணத்தை திரும்பி கொடுத்து விடுவேன், ஒரு அவசரம் இருக்கிறது, ஆகவே எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்கள் என்று சொல்லி கேட்கின்றார். அதே வண்ணமாய் அவன் கொடுத்து விடுகின்றார். ஆனால் காலங்கள் உருண்டோடுகின்றது. வாங்கின கடனை இந்த மனிதன் திருப்பி கொடுக்கவில்லை. அப்பொழுது அந்த கடன் கொடுத்தவர் அழைத்து, இவ்வளவு காலம் ஆகிவிட்டது, நீ இன்னும் என்னுடைய பணத்தை திரும்பி கொடுக்கவில்லையே என்று கேட்கும் பொழுது அந்த மனிதன் மிகவும் மன வருத்தம் அடைந்து, ஐயா, என் குடும்ப சூழ்நிலை மிகுந்த சிரமத்திற்குள்ளாக நாங்கள் இருக்கின்றோம், நாங்கள் அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம், நிச்சயமாக நான் எப்படியாவது உங்களுடைய பணத்தை நான் திரும்பி கொடுத்து விடுவேன், ஆனால் நீங்கள் தயவு செய்து என்னிடத்தில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவ்வளவாய் கெஞ்சி நிற்பார். அப்படி இந்த மனிதர் கெஞ்சுகிறதை பார்த்த அந்த கடன் கொடுத்தவர் என்ன செய்வார் என்று சொன்னால், உடனே நீ கொடுக்க வேண்டிய பணத்தை நான் என்ன செய்கின்றேன், அப்படியே தள்ளிவிடுகின்றேன். இனி நீ எனக்கு எந்த விதத்திலும் ஒரு ரூபாய் கூட கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. நீ கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்ததாகவே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த முழு கடனையும், அதாவது அவன் வாங்கின அந்த 10,000 ரூபாயும் இனி நீ கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லிவிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு பக்கம் மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் இனிமேல் அந்த 10,000 ரூபாய் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஆகவே அந்த மகிழ்ச்சியோடு கூட அந்த மனிதன் தன் வீட்டிற்கு திரும்பி வரும்பொழுது, ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக மற்றொரு மனிதன் இந்த மனிதனிடத்தில், எந்த மனிதன் கடன் மன்னிக்கப்பட்டு மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறானே அந்த மனிதனிடத்தில் ஒரு 100 ரூபாய் கடனாக பெற்றிருக்கின்றார். இவரும் அதை திரும்பி செலுத்தாமல் பல நாட்கள் அவர் இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி இவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த 100 ரூபாய் கடன் வாங்கின மனிதனுடைய கண்களில் பட்டு விடுகின்றார். உடனே அவனை பிடித்து இழுத்து, நான் கொடுத்த பணத்தை நீ எப்பொழுது திருப்பி கொடுப்பாய்? அப்படின்னு கொடுக்கும் வரையிலும் நீ இந்த சிக்ஷையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை சிறைச்சாலையிலே போட்டு விடுவார். இந்த காரியத்தை அருகிலிருந்த மக்கள் பார்த்து என்ன செய்வார்கள், அதிலே ஒருவன் சென்று தனக்கு 10,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்தாரே அவரிடத்தில் போய் சொல்லிவிடுவான். இவ்விதமாக நீர் அந்த மனிதனுக்கு 10,000 ரூபாய் கடனை தள்ளுபடி செய்தீர், ஆனால் அந்த மனிதனோ அவனிடத்தில் 100 ரூபாய் கடன் வாங்கினதான ஒரு மனிதனுக்கு அதிகமான சிக்ஷையை அவர் கொடுத்தார் என்று சொன்னவுடனே இந்த எஜமான் மிகவும் கோபம் அடைந்து அவனை அழைத்து அவனிடத்தில் சொல்லுகிற வார்த்தையை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு இறங்கினது போல நான் உனக்கு இறங்கினேன், உனக்கு இரக்கம் பாராட்டினேன், நான் அவ்வளவு ரூபாயை நான் கொடுத்தும் அதை நீ திரும்பி கொடுக்க முடியாத நிலையில் நீ இருந்ததை நான் உணர்ந்து, சரி போகட்டும் என்று சொல்லி நான் உனக்கு இரக்கம் பாராட்டினேன். நான் அவ்வளவு பெரிய தொகையை உனக்கு நான் மன்னித்திருக்கும் பொழுது
உன்னிடத்தில் கடன் பெற்ற அந்த சிறிய தொகையை கடனாக பெற்றுக்கொண்ட அந்த மனிதனுக்கு நீ இரக்கம் பாராட்டி இருக்க வேண்டாமா என்று கேட்டு அதற்கு பிறகு அந்த மனிதனுக்கு தண்டனையை வழங்குவதை நாம் தொடர்ந்து வருகின்ற பகுதிகளிலே நாம் பார்க்க முடியும். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய பிள்ளைகள் ஆண்டவரால் இரக்கம் பெற்று இரக்கத்தின் அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். நம்முடைய அடிப்படை தேவைகளெல்லாம் நமக்கு கிடைக்க பெற்று ஒரு சுகமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்மால் வாழ முடிகிறது. அதற்கு அடிப்படை காரணம் என்ன? கடவுள் நமக்கு இறங்குகின்ற ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறபடினாலே இவையெல்லாம் நாம் கிடைத்திருக்கிறது. இப்படி கடவுளிடத்தில் நாம் இவ்வளவு எண்ணில் அடங்கா நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாம் பிறருக்கு இரக்கம் பாராட்டுகிறோமா? பிறருடைய கஷ்டத்தில், பிறருடைய தேவையில் நாம் மனம் உவந்து நாம் உதவி செய்கின்றோமா என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உதவி செய்வதில் எத்தனை தான் வித்தியாசத்தை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தனக்கு பிடித்தவர்கள், தனக்கு வேண்டியவர்கள், அல்லது இவர்கள் தகுதியானவர்கள், இவர்கள் பெரியவர்கள், இவர்களுக்கு இப்பொழுது நாம் உதவி செய்தால் நாளைக்கு இவர்கள் மூலமாக நமக்கு வேறொரு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நாம் உதவி செய்வதற்கு முன்பதாக நான் இன்றைக்கு இந்த குறிப்பிட்ட நபருக்கு நான் உதவி செய்வேன், ஆனால் இதன் மூலமாக எனக்கு என்ன நன்மை உண்டாகும் எதிர்காலத்தில் என்றெல்லாம் யோசிக்கின்ற மக்களாக இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. கடவுள் நமக்கு இறங்குகின்ற ஆண்டவராய் இரக்கம் பாராட்டினது நிமித்தமாக இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம், அதற்கு நன்றி உள்ள மக்களாக நாம் நமக்கு கீழே கஷ்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் கடவுள் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயன்ற மட்டும் பிறருக்கு உதவி செய்வோம். இரக்கம் பாராட்டுகிறவனுக்கு இரக்கம் செய்யப்படும். நம்முடைய கடவுள் நமக்கு இறங்குவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்வார். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதித்து நமக்கு வேண்டிய எல்லா கிருபையும் பலனையும் தந்தருள்வாராக. ஆமென், ஆமென்.